ஹாய் எவ்ரிவன். கானா வினோதோட அந்த ஃபேன்ஸ் மீட் ஒன்று நடந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் ஃபேன்ஸ் மீட் அப்படின்றதுனா அதுதான் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. லைக் அவரோட ஃபேன்ஸுங்க, அவரோட ஃபாலோவர்ஸ்ன்னுட்டுன்னு அவரோட கானா பாட்டு பிடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ்ல அவரோட ஆட்டிடியூடு மீன்ஸ் ஆட்டிடியூட் இந்த சென்ஸ் வந்துட்டு ஐம் நாட் சேயிங் இட் ராங். அவரோட குணாத குணாதிசயங்கள் பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இது அவர் அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்தது வந்துட்டு ஒரு விஷயம், நிறைய அங்க பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ட்ரிகர் ஆயிட்டாரு, அதனால எடுத்தாங்க. ரம்யா குழப்பிட்டாங்க, இல்ல அரோரா வந்துட்டு ப்ளே பண்ணாங்க, பட் அரோரா பிளேடு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது இப்போ இவர் எடுத்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவருக்கு என்ன சுச்சுவேஷன் வெளியில இருக்குன்றதே தெரிய வந்தது. பட் ஆனா உள்ள வர்றப்போ கனிட்ட பேசுறப்போ ஒரு இப்போ ஃப்ராங்கா சொல்றாரு. நானு என்னோட மனசார தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அதை பேசிட்டோம். பட் ஸ்டில் கனிட்ட அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. எடுக்காதவங்க எதுக்கு அதுல கைய வைக்கணும்? ஸோ அவர் சொல்றாரு அதுல ட்ரிகர் ஆயிட்டேன்றத சொல்றாரு. கானா வினோத்க்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தது அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு. லைக் இப்போ திவ்யாவோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க இன்டர்வியூஸ். அவங்க இன்டர்வியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த இன்டர்வியூல பார்த்தோம்னா பாரு, கம்ருதீன், ரெட் கார்டு, சாண்ட்ரா, இதை தவிர்த்து ஒரு ட்ராஃபி வின் பண்ணவங்களோட பங்களிப்பு, நான் பிக் பாஸ்ல இதெல்லாம் பண்ணினேன்றதுக்கான விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே சுத்தமா கிடையாது. அவங்க நீங்க இன்டர்வியூஸ் அவங்களத எடுத்து பாருங்க, திரும்ப திரும்ப இதுதான் பேசுறாங்க. நீங்க ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளியில போறப்ப பார்வதியை திட்டினது, ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளியில போனப்ப கம்ருதீன் அட்வைஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ஃபினாலே ஸ்டேஜ்ல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தது. இதையே தான் பேசுற சாண்ட்ரா என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. நான் இதெல்லாம் விளையாடினேன், நான் இப்படியெல்லாம் பண்ணினேன், நான் எமோஷனலா இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனேன், என்ன எமோஷனலா அட்டாக் பண்ணாங்க, என்ன பிசிக்கலா அட்டாக் பண்ணாங்க, நான் டாஸ்க்ல பிசிக்கலா பண்றப்போ எனக்கு இப்படி அடிபட்டுச்சு, ஏதாச்சும் சொல்றதுக்கு இருந்ததா? லைக் திவ்யாக்கு இங்க பிஆர் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க, கொடுத்துருக்காங்க எங்கெங்க உட்காரணும்ன்றது வரைக்கும். அவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல அந்த பீன் பேக் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த கேமரா கம்ப்ளீட்டா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுதுன்றதுனால ஒரே இடத்துல அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. என்ன கான்வர்சேஷன் ஷி வாண்ட்ஸ் டு ரெஜிஸ்டர் அந்த இது கேமராவோ அந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் கிச்சன். கனிக்கு அடுத்து நான் அதிக நேரம் சும்மாவே இருந்ததுனா கூட திவ்யா தான் அந்த கிச்சனுக்குள்ள இருந்தாங்க அப்படின்றத சொல்லணும். இதுல அவங்க என்ன சொல்றது, கேமராக்காக என்ன பிஆர் செட் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது கொடுக்கணும். இப்போ அந்த இது கட்டுறது, தலப்பா கட்டிட்டு இது பண்றது, அது ஒரு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. அவங்களுக்குள்ள ஒரு இது, இதெல்லாம் பண்ணினாக்க இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த ஒரு விஷயமாகட்டும். அப்புறம் ஆனியன் கட் பண்றேன்னுட்டுன்னு உட்காந்துட்டு ஃபுல்லா ஷால் போத்திட்டு பண்ணினது. இதெல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. என்ன நாங்கெல்லாம் ஆனியன் கட் பண்ணாதவங்கள நாங்கள் இதுதான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்ன்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நீ வில்லிங்கா போற குக்கிங்க்குன்னுட்டுன்னு அப்புறம் என்னது இதை போடுறது அதை போடுறது, அதுவும் அவங்க சமைக்கிறதெல்லாம் சில சமயம் அவங்க காட்டுவாங்க, அது என்ன டிஷ்ஷுன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு படு கேவலமா இருக்கும். அது நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க வேற. ஸோ ஓகே, இதை இப்போ திவ்யாவை இன்டர்வியூ எடுக்கிறப்போ ஷி இஸ் டாக்கிங் ஒன்லி அபவுட் கம்ருதீன், பாரு, அந்த ரெட் கார்டு, சாண்ட்ரா. இதை தவிர்த்து அவங்களுக்கு பேசுறதுக்கு நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி விளையாடினேன் இதனால எனக்கு ட்ராஃபி கிடைச்சது, இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுத்தேன், இந்த அளவுக்கு எமோஷன்ஸ் கொடுத்தேன், எதுவும் கிடையாது. இருந்தா தானேங்க சொல்றதுக்கு, சட்டியில இருந்தா தானேங்க ஆகப்பையில வர்றதுக்கு. ஒண்ணுமே கிடையாது. நாம பர்ச்சேஸ் பண்ணினோம், ஸோ அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் வினோத், கானா வினோதோட இது எப்படி இருந்ததுனாக்கா அக்மார்க்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த மக்கள் அவர் மேல அந்த பொழிஞ்ச பாசங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது.
அதை தவிர்த்து வந்து கானா வினோதோட கேஷ் பாக்ஸ் இன்சிடென்ட் வந்துட்டு அவர் எடுத்தது கரெக்டு தான்னுட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் சொல்றாரு, அங்க அங்க அந்த வெளியில பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி அங்க உட்காந்துட்டு பேசுறப்ப ஏன் எடுத்தேன்றப்போ அது பேசுறப்போ வந்துட்டு ஒரு எமோஷ்னலா சொல்றாரு. ஆஹ் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, என்ன நடக்குதுன்னுட்டுன்னு தெரியாது, எப்போ என்ன நடக்கும்ன்றது தெரியாது. ஏதாச்சும் ஒண்ணு நடந்துடுச்சுன்னா அப்ப எதுவுமே இல்லாம போகும்ல அவருக்கு. அது அந்த பாயிண்ட் வந்துட்டு எனக்கு கரெக்டா பட்டுச்சு. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து திவாகரோ வினோதோ வந்துட்டு ரொம்ப க்ளோஸா பாண்டிங்ல ஒரு கவுண்டமணி செந்தில் அந்த இதுல வந்துட்டு ஒரு இது பண்ணிட்டு இருந்தப்ப நல்லா இருந்தது, அழகா இருந்தது. பட் ஆஃப்டர் தட் வந்துட்டு நான் அப்ப ரிவ்யூல எல்லாம் சொல்லுவேன் நான், இத விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல இனிஷியேட் பண்ணாம இருந்தா புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது திஸ் இஸ் அட்ராக்டிங் பீப்புள்ன்றது தெரியக்கூடாது, அவங்கள அறியாம ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அது அழகா நான் சொன்னேன். அவர் அந்த வீக்கெண்ட் வந்தாரு, வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தது உங்களோட பாண்டிங்கு, உங்களோட அந்த நீங்க பேசிக்கிறதெல்லாம் அழகா இருந்தது, மக்களை ரொம்ப ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே அது என்ன சொல்றது, இது சண்டே நடக்குது, மண்டேவே தே ஸ்டார்டட் ஃபைட்டிங் வித் ஈச் அதர். நான் இப்படியெல்லாம் பேசணும் பேசக்கூடாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவேன், எனக்கு ரெட் கார்டு கொடுத்துருவியா நீ, பாத்துடலாமா அப்படின்றது தான். ஆனானப்பட்ட பார்வதி அவ்வளோ நல்லா கேம் தெரிஞ்சு பார்வதிக்கே நீங்க கொடுத்தீங்க, எனக்கெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ நேரம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவர் வந்துட்டாரு திவாகர் செகண்ட் என்ட்ரி கொடுக்குறப்போ. ஸோ இப்போ அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் அதிகமா விடுறாரு. லைக் என்ன சொல்றது, வினோத வந்து ட்ரிகர் பண்ற மாதிரியே தான் இருந்தது. அப்போ ஹி லூசஸ் இஸ் டெம்பர், ஹி லூசஸ் இஸ் பேஷன்ஸ். அப்போ ஏதாச்சும் ஒன்று நடக்கலாம். இப்போ அவர் பண்ண அந்த ஜோக்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு நல்லா இல்லை. என்ன சொல்றது, அவர் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கும் போது ஒரு மிருகத்தோட ஒப்பிட்டு ரெட் கிராஸ் கால் பண்றது அந்த மாதிரி அது நல்லா இல்லை ஆக்சுவலி. பட் என்ன சொல்றது, ஓகே இது ஒன்றும் பெரிய அஃபென்ஸ் கிடையாது அப்படின்ற. ஏன்னா நம்ம சபரி அடிச்சு பார்வதிக்கு கண்ணு இது பானதே வந்துட்டு இப்ப இன்ன வரைக்கும் வந்துட்டு எத்தனை பேர் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுங்க வெளியில இப்ப இருக்காங்க, சீசன் முடிஞ்சதுன்றதுனால சொல்றேன், எல்லாருமே வெளியில இருக்காங்க, எல்லாருமே இன்டர்வியூ கொடுக்குறாங்க, யாரும் ஒருத்தர் கூட அதை பத்தி பேசல. அப்போ அந்த பொண்ணோட வலி எல்லாம் என்னன்னு கேக்குறேன். ஒரு மனசாட்சியே இல்லாம இருக்காங்க அப்படின்றது தான் நேத்து கானா வினோத் அதை பத்தி பேசினாரு. என்ன சொல்ல, மனித தன்மைன்றது அந்த மனுஷனுக்கு இருக்குன்றது தான் நான் சொல்றேன் நான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற திவாகரை பத்தி பேசுறதாகட்டும், இல்ல வந்துட்டு வாடா போடா அப்படின்ற லெவல்க்கெல்லாம் பேச ஆரம்பிச்சது, ஷர்ட் போடுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னது, மாட்டு பொங்கலுக்கு ரிப்பன் கட்ட, இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போறப்ப இவருக்கு பயம் வருது கானா வினோத்க்கு. ஏதோ சம்திங் நம்ம கூட கேம் ப்ளே பண்றாங்க. ஏன்னா வெளியில இருந்து உள்ள வந்தவங்க ஆதிரை வந்தப்போ வந்துட்டு அந்த செகண்ட் எவிக்ட் ஆகி போறதுக்கு முன்னாடி ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்தாங்க ஆதிரை. அப்போ வரப்போ வந்துட்டு ஆதிரை ஷி வாஸ் கீப் ஆன் டெல்லிங் த சேம் பாயிண்ட், ட்ராஃபி எப்படி வந்துட்டு கானா வினோத்துக்கு போகும், என்ன பண்ணினாரு, என்ன அச்சீவ் பண்ணினாரு, என்ன மாதிரி எஃபர்ட் போட்டாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் அவங்க கேட்குறப்போ, அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து மற்றவங்க ஃபீமேல் கண்டஸ்டன்ட் கூட எல்லாம் வந்துட்டு
பாக்குறப்ப வந்துட்டு இப்ப டாக்கிங்ல அப்பத்தான் திவோன்றது இத வச்சு நீங்க அது இப்ப எத்தனை வாட்டி வேணா எடுத்து பாருங்க. விக்கல்ஸ் விக்ரம் தான் வந்துட்டு அந்த ட்ராமா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஐயோ ஐயோ ஐயோன்னுட்டு பண்றதெல்லாம் வந்துட்டு அவர் தான் பண்றாரு. ஃபிட்ஸ் வருதுன்றாரு, இதுன்றாரு, அதுன்றாரு. ஐயோ தூக்குங்க தூக்குங்கன்னுட்டுன்னு பண்ண சார், அனுப்புங்கன்னுட்டுன்னு கத்துறாரு. எல்லா வேலையும் பண்ணது. அப்புறம் சபரி வா சபரி வா, எதுக்கு? அவங்க டிக்கெட் ஃபினாலே விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை தனியாலாம் விடல. இப்ப அங்க உள்ள பாருவும் கம்ருதீனும் சொல்றதுதான், மெடிக்கல்ஸ் இருக்கு மெடிக்கல்ஸ் இருக்குன்றது. ஸோ எல்லாமே கேமராமேன்ல இருந்து எல்லாம் ஓடி வந்துட போறாங்க. சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஓவர்னா யாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வரலனாக்கா என்ன? டிராமான்னு அர்த்தம். அண்ட் திஸ் வாஸ் இனிஷியேட்டட் பை விக்கல்ஸ் விக்ரம்ன்றது தான். இது இது என்ன கருவே வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம் தான். பியூர் டிராமா. அது கரு வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம். இப்போ இன்கேஸ் அப்போ சபரி ஏன் கூப்பிடுற? யாராச்சும் வாங்கன்னு கூப்பிடலாம்ல. இப்போ மனிதாபிமானம் மனிதநேயம் எல்லாருக்குமே இருக்குல்ல. யாராச்சும் வாங்க இப்படி ஆயிருக்கு அப்படின்னுட்டு கூப்பிடலாம்ல. சபரிவா சபரிவான் எதுக்கு? சோ சபரி இறங்குன கானா வினோத் இறங்குறாரு, சபரி இறங்குறாரு. அப்ப அந்த சான்ஸ் தான் வந்துட்டு அங்க அரோராக்கு போகுது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருப்பாரு உட்காந்து கானா வினோத். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த 18 lakhs எடுத்தது வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது தான் நினைக்கிறேன். நேத்திக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது 50 lakhs மீறின அன்பும் பாசமும் அவருக்கு கிடைச்சது அப்படின்றத வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு நல்ல பேர் அவருக்கு எப்பவும் இருக்கணும்ன்றது தான். எ குட் சோல், எ குட் ஹியூமன் அப்படின்றது தான் நம்ம சொல்லிக்கணும். இவ்வளோ கேம்ல வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட கம்ருதீனுக்கு. அப்படி ஏன்னா அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் பார்வதி அப்படிதான் பேசியிருப்பாங்க. அவனால தான் நீ ரெட் கார்டு வாங்கினேன்னுட்டுன்னு ஒரு ஃப்ரெண்டா அந்த கோவம் வந்துட்டு வெளியில வந்தது அப்படிதான் பேசுவாங்க.
ஹீஸ் அ வெரி குட் சோல் அப்படின்றது தான் இப்போ அவரோட ஃபேன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ வில் கீப் கண்டினியூவிங். தேங்க்யூ.